கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் கடைசி கால வெளிச்சம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்னியின் கீழ் விசுவாசம், ஃபெய்த் அண்டர் ஃபயர் என்ற தொடரில் நாம் சத்தியங்களை படித்து வருகின்றோம். அதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு தலைப்பு என்னவென்றால், கடைசி தலைமுறையும் கடைசி திருச்சபையும் கடைசி தூதும். The last generation, the last church and the last message. இந்த செய்தியை 2 பாகங்களாக படித்து நாம் இந்த தொடரை நிறைவு செய்ய போகிறோம். அடுத்த கூட்டத்தில் இந்த செய்தி நிறைவடையும். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் நமது கவனத்திற்குரிய வசனங்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, 2 பேதுரு 1:19 படிக்கிறோம். தீர்க்க தரிசனங்களை பொய் அப்படின்னு அநேகர் நிரூபிக்க மனிதர்கள் எழும்பியிருக்கிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கி மளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். தீர்க்க தரிசனங்கள் பொய் அப்படின்னு காலங்காலமாக எத்தனை பேர் எழும்பி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சந்தித்தது தோல்வியே. ஏனென்றால் தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் தோற்பதில்லை. தேவ வார்த்தையை நாம் நம்பலாம். அதனால தான் படித்தோம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். பெரும்பான்மையான தீர்க்க தரிசனங்கள் சரித்திரமாகிவிட்டது. அதற்கு நல்ல உதாரணம் தானியேல் 2ஆம் அதிகாரம். நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். அதில் உள்ளபடியே நடந்தது. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனத்தின்படியே அப்படியே நடந்தது. வேதாகமம் எழுதப்படும் போது நாம் கூடவே இருந்தது போலவே நாம் பேச வேண்டும். சத்தியங்களை பேசும் பொழுது நம்ம அதை நேரில் பார்த்த மாதிரியும் நாம் கூட இருந்தது போலவுமே பேச வேண்டும். ஏனென்றால் ஆண்டோட வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். அந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கை தேவை. பிரியமான தேவ ஜனங்களே, கடைசி நாட்களுக்குரிய மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன செய்தியை நாம் கற்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல பரம தகப்பனே, கடைசி தலைமுறை, கடைசி திருச்சபை, கடைசி தூது, இந்த செய்தியை, இந்த முக்கியமான செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். உடைய ஆவியின் அபிஷேகத்தை தாரும். கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த சத்தியங்களை நாங்கள் கற்று பிறருக்கும் பகிர்ந்து அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. ஆவியானவர் பேசும். கர்த்தாவே சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளை, வினோதமான ஓர் ஆன்மீக அரசியல் வல்லமையை வேதாகமம் நமக்கு தீர்க்க தரிசனமாக காட்டுகிறது. A strange religio political power. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு உலோகச் சிலையை பாபிலோன் மன்னன் நேபுகாத்நேச்சார் தன் சொப்பனத்திலே அவன் கண்டான். அது என்ன சொப்பனம்? அந்த சிலை அவனுக்கு மறந்து விட்டது. அர்த்தமும் அவனுக்கு தெரியாமல் போனது. இது ஒரு நீளமான கதை, சம்பவம். நம்ம சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். அந்த உலோகச் சிலையின் அடிப்படையில் 4 ராஜ்யங்கள் உலக சரித்திரத்தில் எழும்பின. பாபிலோன் முதலாம் சாம்ராஜ்யம், 2வது மேதிய பெர்ஷியா, 3வது கிரேக்கம், 4வது ரோமாபுரி. அதே 4 ராஜ்யங்களை
தானியேல் தனது சொப்பனத்தில் 7ஆம் அதிகாரத்தில் கொடூர மிருகங்களாக பார்க்கிறார். என்னென்ன அப்படின்னு பாருங்க. சிங்கம், கீழேருந்து பாருங்க, சிங்கம், 2 ரெக்கைகள் உள்ள சிங்கம், 3 எலும்புகளை வாயிலே கவியிருக்கிற கரடி, 4 செட்டைகள் உள்ள சிவிங்கி அல்லது சிறுத்தை, அதற்கு 4 தலைகளும் கூட, 4ஆம் மிருகம் கெடியும் பயங்கரமான மிருகம், வலுசர்ப்பம் போன்ற மிருகம், அதற்கு 10 கொம்புகள் அப்படின்னு பைபிளில் படிக்கிறோம். ஆகவே அந்த 4வது மிருகம் வரிசையை பார்த்த மாதிரி பாபிலோன், மேது பெர்சியா, கிரேக்கம். 4வது மிருகம் ரோமாபுரி, அது ரோம சாம்ராஜ்யம். ஒரு பயங்கரமான மிருகம் போல, வலுசர்ப்பம் போல தானியேல் பார்த்தார். அந்த 4ஆம் மிருகத்திற்கு 10 கொம்புகள், அவற்றின் மத்தியிலிருந்து 11ஆவதாக சின்ன கொம்பு ஒன்று முளைத்தது என்று தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த சின்ன கொம்பு செய்யும் 3 வினோத செயல்களை அல்லது தேவ விரோத செயல்களை தானியேல் 7:25 வாசிக்கிறோம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும், யார் அவர்கள்? பரிசுத்தவான்கள். காலங்களும் அரைக்காலமும் செல்லு மட்டும் அவன் கையில், அந்த சின்ன கொம்பு கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ என்னென்ன செய்யும்? தேவனின் நாமத்தை தூஷிக்கும். 2வது பரிசுத்தவான்களை ஒடுக்கும். 3வது காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்கும். அன்பானவர்களே, அப்போ என்ன அர்த்தம்? ரோமாபுரியின் வீழ்ச்சிக்கு பிறகு, ரோமாபுரி அது 2 உடஞ்சிச்சு. கிழக்கு ரோம், மேற்கு ரோம். மேற்கு ரோம் 10 உடஞ்சிச்சு, அதான் 10 கொம்புகள். இதெல்லாம் சரித்திரம். ஆகவே இந்த ரோமாபுரி வீழ்ச்சிக்கு அப்புறம் இன்னும் ஒரு சின்ன கொம்பு ஒரு ஆன்மீக அரசியல் வல்லமையாக எழுந்தது. விழுந்து போன சபையாகிய அந்த அமைப்பு உலகில் சத்திய ஒளியை கொண்டு வருவதற்கு பதிலாக இருண்ட காலத்தை கொண்டு வந்தது. அன்பானவர்களே, சபையே இருளை, இருண்ட காலத்தை கொண்டு வந்தது. ஆச்சரியம் அல்லவா? என்ன நடந்துச்சு? இந்த சின்ன கொம்பின் ஆட்சி காலத்தில் தேவ வார்த்தை இருட்டடிப்பு செய்யப்பட்டது. தேவனுடைய நாமத்தை அது தூஷிக்க ஆரம்பித்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, மனிதனை கடவுளாக உயர்த்தியது. ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். சரிதானே? மல்கியா 3:6 படிக்கிறோம். என்று தேவன் சொல்லும்போது, நான் தேவனுக்கும் மேலானவன், தேவனுடைய பிரமாணத்தையும் நான் மாற்ற முடியும் என்று அந்த மனிதன், பாவ மனிதன் கூறினான். சரிங்களா? அன்பானவர்களே, யார் என்று உங்களுக்கு புரிகிறதா? இந்த சின்ன கொம்பு செய்யும் 3 காரியங்கள் அப்படின்னு படித்தோம்ல, இது அப்படியே அந்தி கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறது. ரோமாபுரியை சுட்டி காண்பிக்கிறது. போப்பு மார்க்கத்தை, கத்தோலிக்க சபையை சுட்டி காண்பிக்கிறது. தேவனின் 4ஆம் பிரமாணத்தை மீறுவதற்கு லவோதிக்கேயா ஆலோசனை சங்கத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 7ஆம் தேதி கிபி 321ஆம் வருஷத்தில் இந்த மாற்றங்கள்லாம் நடக்குது. போக படிக்கலாம். 4ஆம் பிரமாணத்தை மீறுவதற்கு லவோதிக்கேயா ஆலோசனை சங்கத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 4ஆம் பிரமாணத்திற்கு பதிலாக ஒரு புதிய ஓய்வு நாள் ஸ்தாபிக்கப்பட்டது. பாருங்களேன், இங்கே நான் பார்க்கிற 10 கட்டளைகள் பைபிளில் எப்படி இருக்கோ அது மாதிரி, யாத்திரை 20ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்கள் பைபிளில் இருக்கிற 10 கட்டளைகள். அதை நம்ம ஆங்கிலத்திலையும் பார்க்கிறோம், தமிழ்லையும் பார்க்கிறோம். நீங்கள் கத்தோலிக்க 10 கட்டளைகளை பார்க்க வேண்டும். இந்த படத்தில் ஆங்கிலத்திலையும் பார்க்கிறோம், தமிழ்லையும் பார்க்கிறோம். நான் தமிழில் வாசிக்கிறேன். கத்தோலிக்க கட்டளைகள். 1வது, உன் ஆண்டவராய கடவுள் நாமே, நம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. 2வது, கடவுளின் திருப்பெயரை வீணாக சொல்லாதே. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது பாருங்க. 3வது, கடவுளின் நாட்களை புனிதமாக அனுசரி.
4வது தாய் தந்தையை மதித்து பேணு. 5 கொலை செய்யாதே. 6 விபசாரம் செய்யாதே. 7 களவு செய்யாதே. 8 பொய் சாட்சி சொல்லாதே. 9 பிறர் தாரத்தை விரும்பாதே. 10 பிறர் உடைமையை விரும்பாதே. இப்படி பைபிளில் இந்த கட்டளை இல்லை. பாருங்களேன், 4ஆம் பிரமாணத்துக்கு பதிலாக ஒரு புதிய ஓய்வு நாள் ஸ்தாபிக்கப்பட்டது கத்தோலிக்கத்தின் மூலமாக. அது பின்னாடி படிப்போம். 2ஆம் பிரமாணம் நீக்கப்பட்டது. பார்த்தீங்களா, சிலை வணக்கம் செய்யாதே, அந்த கட்டளையை காணும். பைபிளில் இருக்கிற 2வது கட்டளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாதொரு சிலை விக்கிரகத்தை நிறுத்த வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் அப்படின்னு இருக்குது. அப்போ 2ஆம் பிரமாணத்தை நீக்கிவிட்டது. ஏனென்றால் கத்தோலிக்க சபையில் சிலை வணக்கம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. 3வது பாருங்கள், 10ஆம் பிரமாணம் 2ஆக்கப்பட்டது. 10வது கட்டளையை என்னுடைய மனைவியை விரும்பாதே, என்னுடைய பொருட்கள் எதையும் விரும்பாதே, அப்படி தான் பைபிள் சொல்லுது, இச்சிக்காதே. அப்போ அந்த 10வது கட்டளை 2 உடைச்சிருச்சு. பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு துணிகரமான மாற்றத்தை கத்தோலிக்கம் செய்ததான் படிக்கிறோம். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். மாற்ற முடியாது. ஏன்னால் தேவனுடைய வார்த்தைகள் நிலையானவை, நித்தியமானவை, மாறாதவை. சங்கீதம் 111 சங்கீதம் 111 7, 8 படித்து பாருங்கள். ஆண்டோடைய கற்பனைகள், கட்டளைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள் அப்படின்னு படிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ கத்தோலிக்கம் கட்டளைகளை மாற்றியது. காலத்தை மாற்றிச்சா? நம்ம நினச்சிட்ருக்கிறோம் ஒரு நாள் தொடங்கிறது நைட்டு 12 மணி. இல்லை, பைபிள் அப்படி சொல்லலை. அதை 1ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். சாயங்காலமும் விடியற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. அப்படி தான் ஒவ்வொரு நாளுக்கு இருக்கும். ஈவினிங் அண்ட் மார்னிங். ஈவினிங்னா என்ன? இரவு. மார்னிங்னா பகல். இரவும் பகலும் சேர்ந்து ஒரு நாள். இரவுக்கு எத்தனை மணி நேரம், பகலுக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். நீங்கள் வேதாமத்தில் பாருங்கள், யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் 11:9 வாசிக்கிறோம். பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? சரிதானே? பகல் 12 மணி எப்படி கணக்கு பண்ணுவோம்? விடிஞ்சதில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் பகல். இரவு எப்போ? இருட்ட தொடங்குகிற நேரம், பொழுது சாயிற நேரம், சாயங்காலம் 6 மணி வச்சுக்கோங்க. அடுத்து விடிகிற வரைக்கும், காலையில் 6 மணி வரைக்கும் இரவு, முழு இரவு 12 மணி நேரம். பார்த்தீங்களா? அப்போது நடராத்திரி 12 மணியில் ஒரு நாள் தொடங்குதுன்னா அது பைபிள் கணக்கு கிடையாது, கத்தோலிக்க கணக்கு. கத்தோலிக்கம் தான் அதை கொண்டு வந்தது. இதை சரித்திரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பாருங்களேன், இப்படி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். ஆகவே இப்படி நிறைய புதிய புதிய உபதேசங்கள், சிலை வணக்கம், மனிதர்களை புனிதர்களாக வணங்குவது, உத்தரிக்கும் ஸ்தலம், அப்படி இப்படி நிறைய இப்படி புதிய புதிய கோட்பாடுகள் சபைகளை பாரம்பரியம் முக்கியம் வகித்தது கத்தோலிக்க சபையில். இப்படி சபையின் கோட்பாடுகளுடன் ஒத்துப்போகாத பரிசுத்தவான்களை ஒடுக்கி, பார்த்தீங்களா, முதல்ல தூஷித்தது தன்னையே தேவன் அப்படின்னு சொல்லுது கத்தோலிக்கம். போப்மார்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு பதிலாளி போப் ஆண்டவர் அப்படின்றாங்க. போப் அப்படின்னா ஹோலி ஃபாதர்னு அர்த்தம், பரிசுத்த பிதான்னு அர்த்தம். நீங்கள் படித்து பாருங்கள். மற்ற 23ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கிறாரு, பூமியில் ஒருவனையும் உங்களுக்கு பிதான்னு சொல்லாதீங்க. மற்ற 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். 9ஆம் வசனம், பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். ஃபாதர் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஹோலி ஃபாதர் போப் அப்படின்னா. பார்த்தீங்களா? அப்போ ஒன்று தேவதூஷணம், 2வது பரிசுத்தவான்களை ஒடுக்குதல், 3வது காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றி நினைப்பான். ஆகவே இப்படி பரிசுத்தவான்களை ஒடுக்கி, கத்தோலிக்க சபை உபதேசங்கள் கீழ்ப்படியாத பரிசுத்தவான்களை ஒடுக்கி அவர்களுக்கு மத துரோகிகள், ஹெரட்டிக்ஸ் என்று அவமானமிக்க பெயரிட்டு அழைத்தது இந்த கத்தோலிக்கம். சபையின் பாரம்பரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் வேதத்துக்கு கீழ்ப்படிந்ததால் சபை சட்டப்படி மத துரோகிகள் நரகத்தில் ஆக்கினை அடைய ஒப்பு கொடுக்கப்பட்டனர். அவங்களை உயிரோடு எரிச்சாங்க. ஜான் ஹஸ், ஜெரோம், இப்படி எத்தனையோ சீர்திருத்தவாதிகள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். பாருங்களேன், அவங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்.
தூது அறிவிப்பதற்கு அவர்களுக்கு துணிச்சல் இருந்தது. They had courage for the gospel work. தேவனின் முகத்தை சமாதானத்தோடு நீங்கள் சந்திக்க விரும்பினால் தைரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஏனெனில் சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா, 1 பேதுரு 5:8 அப்படித்தான் சொல்லுது. அவன் நேரடியாக வந்து விழுங்க மாட்டான். அவன் சொல்லுவானா, நான் திரு சாத்தான் வந்திருக்கிறேன், உங்களை சோதிக்க போகிறேன், உங்களை பாவத்தில் தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லுவானா? அவன் அப்படி சொல்ல மாட்டான். பார்த்தீங்களா, அவன் எப்படி வருவான்? சிங்கம் போல, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். இந்த சிங்கங்களை பற்றி படித்தால் மிக சுவாரஸ்யமாக இருக்கும். ஆண் சிங்கம் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, பெருமை பிடித்தவை ஆண் சிங்கங்கள் வேட்டைக்கு போகாது. பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடும். இந்த ஆண் சிங்கங்கள் என்ன செய்யுமா, பசி வந்த உடனே கெபியிலிருந்து வெளியே வந்து மகா சத்தமாய் கர்ஜிக்கும், கர்ஜனை செய்யும். அதன் சத்தம் 1 மைல் தூரத்துக்கு மேலே கேட்குமா. அதை கேட்ட சின்ன சின்ன மிருகங்கள் அப்படி அஞ்சு நடுக்கி அப்படி படபடம் நிற்கும் பொழுது பெண் சிங்கங்கள் வேகமாய் போய் அவைகளை வேட்டையாடிவிடும். புரியுதா உங்களுக்கு? அன்பானவர்களே, தேவனுக்கு ஒரு மணவாட்டி இருக்கிறது, மணவாட்டி திருச்சபை இருக்கிறது, சத்தியத்தின்படி நடக்கிற திருச்சபை. அதே போல சாத்தானும் தனக்கென்று ஒரு மனைவியை வைத்திருக்கிறான். அவன் தனது மனைவியாகிய சபை மூலமாக, கத்தோலிக்க மூலமாக இருண்ட காலங்களில், அது எப்போ இருண்ட காலம் படிப்போம், இருண்ட காலங்களில் 5 முதல் 10 கோடி தேவ ஜனங்களை வேட்டையாடி கொன்று குவித்தான். பார்த்தீங்களா, ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். சாத்தான் நேரடியாக வந்து யாரும் விழுங்க மாட்டான், தாக்க மாட்டான். அவன் ஒரு மணவாட்டி வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, ஆண்டவருக்காக நிற்பதற்கு துணிச்சல் தேவை. ஆபேல் காலம் முதலே தேவ ஜனங்கள் சத்தியத்திற்காக நின்றதால் கொல்லப்பட்டிருக்கின்றனர். பார்த்தீங்களா, நமக்கு தெரியும்ல, காயின் ஆபேலை கொன்றான். அவன் ஆண்டுக்கு பிரியமா பலி செலுத்தினதுனால அண்ணனுக்கு பிடிக்கல, கொலை செய்தான். தானியேல் சிங்கக்கெபியில் தைரியமாய் நின்றான் 84 வயதில். அவனது 3 நண்பர்கள் அனனியா, மீஷாவேல், அசரியா அக்கினி சூளையில் தைரியமாய் நின்றார்கள். 4வது நபர் இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து இறங்கிட்டார் சூளைக்குள்ளே. அந்திரேயா மற்றும் பர்துலோமேயு, அந்த 12 சிஷ்யர்களை 2 பேர் உயிருடன் தோளுரிக்கப்பட்டார்கள். சத்தியத்துக்காக அப்பொழுதும் துணிச்சலுடன் இருவரும் நின்றார்கள். பேதுரு என்ன பண்ணாங்க? பேதுருவை தலைகீழ சிலுவையில் அடித்தாங்க. தைரியமாக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். பவுல் தலையை நீரோ மன்னன் அவன் வெட்டுவதற்கு ஆணையிட்டான். அப்படி பவுல் தலை வெட்டப்பட்ட போது பவுல் தைரியமாய் நின்றார். அப்போஸ்தலன் யோவான் கொதிக்கின்ற எண்ணெய் கொப்பரையில் போடப்பட்ட போதும், பைபிளில் போடலான சரித்திரம் சொல்லுது, டொமிஷியன் என்ற சக்கரவர்த்தி காலத்தில் எண்ணெய் கொப்பரையில் அவன் போடப்பட்ட போதும் அச்சமின்றி துணிந்து நின்றான். அதுலேருந்து அவர் தப்பிச்சார், ஆண்டவர் காப்பாற்றினார். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 90 வயசில் அக்கினி அந்த எரிகிற எண்ணெய் கொப்பரையில் அவர் போடப்பட்டார். அதுலேருந்து ஆண்டவர் காப்பாற்றினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவரை வச்சுருந்தான அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவரை கொண்டு போய் பத்மு தீவிலே போட்டார்கள். அப்போ தான் ஒரு ஓய்வு நாளில் வெளிப்படுத்தின விசேஷத்தை, அந்த தரிசனத்தை பெற்று அந்த விசேஷத்தை அவர் எழுதினார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் இன்றைய தலைமுறையோ தேவனுக்காக எதையும் செய்ய துணிவதே இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, தீர்க்க தரிசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டுன்னு படித்தோம். அந்த தீர்க்க தரிசனம் சொல்லுது, ஒரு அபாஸ்டசி எழும்பும், விசுவாச துரோகம் ஒன்று நேரிடும் அப்படின்னு தீர்க்க தரிசனத்தில் படிக்கிறோம். அந்த விசுவாச துரோகம் என்ன செய்யும்? தேவனை தூஷிக்கும், தேவனுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கும், காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்கும். தானியேல் 7:25 படித்தோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது மத்தேயு 24:14 நம்ம வாசிக்கிறோம்,
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று சொன்னார். கிட்டத்தட்ட இயேசு சொல்லி 32 ஆண்டுகளுக்குள் அது அப்படியே நடந்து விட்டது என்பதை பவுல் குறிப்பிடுகிறார். பாருங்களேன், கொலோசர் 1:23 அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. 1ஆம் நூற்றாண்டு முடிவதற்குள்ளாகவே ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் சத்திய சுவிசேஷம் பரவிவிட்டது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்று அவர் சொல்கிறார். அப்போ சத்தியம் எங்கும் போய்விட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வந்து விடுவார் அப்படின்னு 1ஆம் நூற்றாண்டிலேயே தேவஜனம் எதிர்பார்த்தது. அப்படி 2ஆம் முறை எதிர்பார்த்து நிறைய பேர் வேலை கூட போகலையாம். நீங்கள் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. வேலைக்கு போகாமல் சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால தான் பவுல் சொன்னார், வேலை செய்யாதவன் அவன் சாப்பிடக்கூடாது, வேலை செய்ய மனமற்றவன் சாப்பிடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாதுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, 2 தெசலோனிக்கேயரில் இருக்கிறது. 1-2 தெசலோனிக்கேயர் நிருபம் எழுதப்பட்டதற்கான காரணம் 2ஆம் வருகை பற்றி ஜனங்கள் ஒரு தவறான புரிதல் வைத்திருந்தார்கள். அதனால தான் பவுல் எழுதினார். பெரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, பவுல் அவர்களை எச்சரிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? விசுவாச துரோகம் நிகழ வேண்டியுள்ளது, உலகமே சத்தியத்திலிருந்து திசை மாறும் என்று அவர் எச்சரித்தார். எங்கே எச்சரித்தார்? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். பார்த்தீங்களா? ஒரு ஆவியிலையோ அல்லது வார்த்தையினாலோ எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற நாங்கள் அனுப்பின மாதிரி ஒரு கடிதம் வந்தால் கூட அந்த கடிதத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாள் சமீபம் என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாதீங்க, கலங்காதீங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2ஆம் வருகை குறித்து என்ன செய்வாங்க? மோசம் போக்குவாங்க. எச்சரிக்கையாயிருங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். போப்பு மார்க்கத்திற்கு அப்படியே ஒத்து போகிறதா? கேட்டின் மகன், பாவ மனுஷன். கேட்டின் மகன் அப்படின்னு பைபிளில் 2 பேருக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று யூதாஸ் காரியோத், இன்னொன்று அந்தி கிறிஸ்துவை குறித்து போப்பு மார்க்கத்தை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டின் மகன், பாவ மனுஷன், விசுவாச துரோகம், அக்கிரமத்தின் ரகசியம், சின்ன கொம்பு, இது எல்லாமே அந்தி கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரே பதங்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ பாருங்க, கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பே தானியேல் அதை முன்னுரைத்திருக்கிறார். தானியேல் 7:25 நம்ம படித்தோம். இந்த சின்ன கொம்பு தான் அடுத்து எங்கேயும் வருதுன்னா வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் அதை அப்போஸ்தலன் யோவானும் முன்னறிவித்திருக்கிறார். ஒரு மிருகம் சமுத்திரத்தில் வெளியே வந்தது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 மிருகங்கள், ஒன்று கடல்லேருந்து வரும், இன்னொன்று பூமியிலேருந்து வரும். வெளிப்படுத்தல் 13 முதல் 10 வசனங்கள் படிச்சிங்கன்னா சமுத்திரத்திலிருந்து எழும்பும் மிருகம். அதுக்கும் பாருங்கள் 10 கொம்புகள் இருக்கும், 7 தலைகள் 10 கொம்புகள். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் சின்ன கொம்பு அந்த 10 கொம்புகளுக்கு அப்புறம் வந்துச்சுன்னு படிக்கிறோம். அதே மாதிரி 10 கொம்புகள் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் மிருகத்திற்கும் இருக்கிறது. பாருங்களேன், அப்போது தானியேல், அப்போஸ்தலன் யோவான் இதெல்லாம் சொன்னதெல்லாம் நடந்தாக வேண்டும். அப்போ அதனால தான் பவுல் சொல்கிறாரு, விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும், கேட்டின் மகன் பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். ஆகவே அதுக்கப்புறம் தான் அந்த நாள் வருகை நாள் இருக்கும். ஆகவே போலி பரவசம் அடையாதீர்கள் என்று பவுல் காட்டமாக எச்சரித்தார். அப்படியே விசுவாச துரோகம் வந்தது. 1260 ஆண்டுகளாக இருண்ட காலம் மெய் திருச்சபைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நேரிட்டது.
இந்த 1260 ஆண்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா 1260 years of papal persecution. அருமையான தேவப்பிள்ளைகளே, இது எப்போ ஆரம்பித்தது என்றால் இந்த இருண்ட காலம் கிபி 538 எப்பொழுது முடிந்தது? கிபி 1798. இந்த ரெண்டையும் நீ கழித்து பாருங்கள், 1260 ஆண்டுகள் வரும். அதுதான் காலம், காலங்கள், அரைக்காலம்னு பைபிளில் படிக்கிறோம். தானியேல் 7:25. 42 மாதங்கள், 3.5 வருஷம். அதான் காலம், காலங்கள், அரைக்காலம்னா 3.5 வருஷம். காலம் என்றால் 1 வருஷம். காலங்கள் என்பது இருமையில் இருக்கிறது பைபிளில், அதாவது மூல பாஷையில். காலம் ஒருமை, காலங்கள் இருமை 2, அரைக்காலம் அரை வருஷம், 3.5 வருஷம். சரிங்களா? அதான் 42 மாதங்கள் அல்லது 1260 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்றால் 1 வருஷம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படித்து பாருங்க. ஆகவே தீர்க்க தரிசனத்தில் ஒரு நாள் என்றால் 1 வருஷம். ஆக 1260 நாள் என்றால் 1260 வருஷங்கள். இது நம்ம வெளிப்படுத்தலையும் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 14ஆம் வசனம் ஆகிய வசனங்களை படித்து பாருங்க. 1260 நாள். இது எப்போ தொடங்குச்சு? கிபி 538. அப்போ தான் போப்பு மார்க்கம் ஆட்சிக்கு வந்தது. 1798 போப்பு மார்க்கம் வீழ்ச்சி அடைந்தது. அன்பானவர்களே, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம்தான் 1260 ஆண்டுகள் அல்லது இருண்ட காலம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு போலி திருச்சபை எழும்பி மெய்த்திருச்சபையை ஒடுக்கியது. கத்தோலிக்கம் எழும்பி கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்கியது என்று தான் சொல்ல வேண்டும். அதான் விசுவாச துரோகம். சகோதரர்களை ஒடுக்கினார்கள். வேதாகமங்கள் பறிக்கப்பட்டு எரிக்கப்பட்டன. நீங்கள் ஒரு வேதாகமம் வைத்திருந்தால் உங்களுக்கு மரண தண்டனை நேரிடும். அப்படி நிலைமை ஆயிடுச்சு. அந்த இருண்ட காலத்தில் அப்படி இருந்துச்சு. சத்தியம் இல்லாத காலம், அதனால தான் இருண்ட காலம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சீர்திருத்த இயக்கத்தை எழுப்பினார். God raised up the Reformation movement. அந்த இருண்ட காலத்தை தொடர்ந்து தான் சீர்திருத்த இயக்கம் உருவானது. கத்தோலிக்க சபையின் கிடுக்கிப்பிடி தளர ஆரம்பித்தது. சீர்திருத்த இயக்கம் எழும்பின உடனே அநேக சீர்திருத்தவாதிகள் எழும்பினார்கள். அவர்களில் மிகவும் வெற்றிகரமானவர், முக்கியமானவர் மார்ட்டின் லூத்தர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 95 கொள்கைகளை ஜெர்மனியின் விட்டன்பர்க் ஆலய கதவில் ஆணி எடுத்து மாட்டினார். அக்டோபர் 31ஆம் தேதி 1517ஆம் வருஷத்தில், கிட்டத்தட்ட 508-9 ஆண்டுகளுக்கு முன்பாக. அது ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கியது. என்ன 95 கொள்கைகள் அப்படின்னா, இவர் கத்தோலிக்கத்தில் பிறந்தவர், கத்தோலிக்கத்தில் படித்து கத்தோலிக்க பாதிரியராக இருந்தவர். ஆனால் பைபிளை படிக்க தேவன் கிருபை செய்தார். ஆகவே பைபிள் அடிப்படையில் கத்தோலிக்கத்தில் இருக்கிற பொய்யான உபதேசங்கள் என்னென்ன, அந்த 95ஐயும் ஆணி அடித்தார். ஒரு பக்கம் கத்தோலிக்கத்தின் பொய்க் கொள்கைகள், இன்னொரு பக்கம் பைபிள் ஆதாரங்கள், எல்லாத்தையும் ஆணி அடித்தார். இந்த 95 கொள்கைகள் உங்களுக்கு வேணுமா? கேளுங்க, உங்களுக்கு நான் PDF அனுப்புகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு பெரிய புரட்சி. இப்படி ஒரு புரட்சி உண்டான உடனே அந்த 95 கொள்கைகள் பிரதியை அநேகர் பிரதி எடுத்து ஐரோப்பா முழுவதும் பரவுச்சு. அதான் சீர்திருத்தம் பிறந்த நாள் அக்டோபர் 31, 1517. அக்டோபர் 31, 1517ஆம் வருஷம் சீர்திருத்தம் பிறந்த நாள். ஒரு பெரிய புரட்சி உண்டாயிற்று. ஆக இந்த கத்தோலிக்கத்தில் ஒரு பெரிய இறையியல் வல்லுநர் இருந்தார், கேத்தலிக் தியாலஜியன் டாக்டர் ஜான் எக். அவருடன் வாதாட மார்ட்டின் லூத்தர் அழைக்கப்பட்டார். ஆனால் லூத்தர் அவரை என்ன செய்தார் தெரியுமா? இந்த ஜான் எக் என்ற கத்தோலிக்க இறையியல் அறிஞரை ஆண்டுடைய வசனங்களை கொண்டு அவர் திக்குமுக்காட வைத்தார் மார்ட்டின் லூத்தர். இதுக்கப்புறம் ஜெர்மானிய அரசன் 5ஆம் சார்ல்ஸ், ஒரு வாலிப அரசன், 25 வயசுலேயே அவர் ஜெர்மானிய அரசன் ஆனார்.
5ஆம் சார்ல்ஸ்னுவாங்க. அவர் முன்னிலையில் விசுவாசத்தை மறுதலிக்கும்படி மார்ட்டின் லூத்தர் கொண்டு வரப்பட்டார். ஆனால் லூத்தர் சத்தியத்தை மறுதலிக்காமல் துணிச்சலுடன் நின்றார். அதன் விளைவாக லூத்தர் சமுதாய நீக்கம், எக்ஸ்கம்யூனிகேஷன், சமுதாயத்திலிருந்து அவர் நீக்கணும். அவருக்கு யாரும் சோறு தண்ணி கொடுக்கூடாது, கொடுத்தவங்களுக்கும் அதே நிலை என்று அறிவிக்கப்பட்டது. அவர் யார் பராமரிக்கிறாங்களோ, உதவி செய்கிறாங்களோ, அவங்களுக்கும் அதே நிலை தான். அப்போ அந்த காலத்தில் மார்ட்டின் லூத்தருக்கு ஆதரவாக புராட்டஸ்டன்ட் பிரின்சஸ், அதாவது சீர்திருத்த இளவரசர்கள் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்சனியின் பிரபுவான ஃப்ரெட்ரிக் என்பவர். ஒரு நல்ல மனிதன். லூத்தரை காட்டுக்குள் கடத்தி சென்று ஒரு கோட்டையில், வாட்பர்க் கோட்டையில் பாதுகாப்பாக வைத்தான் அந்த இளவரசன். எத்தனை ஆச்சரியம் தான்! அந்த கோட்டை ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுக்குள்ளே தான் மார்ட்டின் லூத்தர் 10 மாதங்கள் ஒளித்து வைக்கப்பட்டார். அப்போ மார்ட்டின் லூத்தர் நினைச்சார், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று நினைத்தார். ஆனால் எல்லாம் முடிந்தது என்று நினைத்த அந்த தருணத்தில் தான் அவருக்கு நல்ல ஓய்வும் படிப்பதற்கு எழுதுவதற்கு நேரமும் கிடைத்தது. என்ன பண்ணார் தெரியுமா? அங்கே இருக்கிற அந்த 10 மாதங்கள் டைமில் 10 மாதம் கழித்து பிள்ளை பிறக்கும், அப்படி தானே? இவர் 46ஆம் சங்கீதத்தை பாடலாக எழுதினார். ரொம்ப அழகான பாடல். சீயோனின் கீதத்தில் அந்த பாட்டு இருக்கு. லத்தீன் மொழியில் இருந்த அந்த வேதாகமத்தை அப்படி என்ன பண்ணாராம், ஜெர்மன் மொழிக்கு மாற்றினார். கத்தோலிக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான மொழி லத்தீன். இன்றைக்கும் போப் பேசினா லத்தீனில் தான் பேசுவார். அப்போ அந்த புதிய ஏற்பாட்டை ஜெர்மன் மொழியில் எல்லாரும் படிக்கிற மொழியில் மொழிபெயர்த்தார். எப்போ? அந்த 10 மாதங்கள் டைமில். 10 மாதத்துக்கு அப்புறம் புதிய ஏற்பாடு பிறந்தது, புதிய பிள்ளை பிறக்கிற மாதிரி. அச்சுக்கலையும் அப்போது உதயமான பிரிண்டிங் பிரஸ் அப்போ தான் குட்டன்பர்க் ஸ்டார்ட் பண்ணுறார். அச்சிடப்பட்ட வேத வசனம் இவர் மொழிபெயர்த்தார், வேதம் அச்சிடப்பட்டது. அதனால் இருண்ட காலம் முடிவுக்கு வர ஆரம்பித்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, சரி, கேள்வி, சீர்திருத்தம் முடிஞ்சிருச்சா அப்படின்னா சீர்திருத்தம் இன்னும் முடிவடையவில்லை. ரெஃபர்மேஷன் இஸ் ஸ்டில் இன்கம்ப்ளீட். மகிமையாய் தொடங்கின அந்த சீர்திருத்தம் மகிமையாய் முற்று பெறவில்லை. ஏன் தெரியுமா? ரோம நுகத்திலிருந்து ரோமாபுரி மக்கள் மீது நிறைய காரியங்கள் சுமத்தி இருந்துச்சு. வரி, இதை செய்யணும், அதை செய்யணும், மரியாதை வணங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அப்போது ரோமன் கத்தோலிக்கம் கொண்டு வந்த காரியங்களை செய்யணும், இல்லாவிட்டால் சாக வேண்டும் என்று திணிக்கப்பட்ட சில விதிமுறைகள் இருந்தன. அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்பதே மக்களின் ஒரே குறிக்கோளாக அப்பொழுது இருந்தது. மார்ட்டின் லூத்தர் காலத்தில் மக்கள் மனிதர்களை பின்பற்ற ஆரம்பித்து விட்டனர். மாபெரும் சீர்திருத்தவாதிகள் வேதாகமத்தை இடைவிடாமல் ஆராய்ந்து வளர்ந்தது போல மக்கள் வேதாகமத்தை ஆராயவில்லை. கேட்டு பரவசம் அடைந்தார்கள். இந்த தலைவரை ஒரு ஹீரோவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ட்டின் லூத்தரோ யாருனாலும் சரி. சீர்திருத்தவாதிகள் மரித்த உடனே சீர்திருத்தமும் ஏறக்குறைய மரித்து போனது. பார்த்தீங்களா? மார்ட்டின் லூத்தர் பைபிள் அண்ட் பைபிள் அலோன், வேதாகம் மட்டுமே சொன்னார். ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, பாரம்பரியம் தான் சத்தியம் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தாங்க. சத்தியம் வந்துருச்சு, வேதாகம் வந்து விட்டது. ஜான் விக்லிஃப், மார்ட்டின் லூத்தர், வில்லியம் டிண்டேல் இவங்கெல்லாம் பைபிளை கொண்டு வந்தாங்க. ஆனால் என்னாச்சுன்னா மக்கள், அந்த இயக்கத்தின் தலைவர்கள், எங்கள் இயக்கத்தின் தலைவர்கள் என்ன போதித்தார்களோ அதற்கு மேல் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று அவர்கள் கூறி விசுவாச பிரமாணங்களை தங்களுக்கு வகுத்து கொண்டார்கள். கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிசையா விசுவாச பிரமாணம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அத்தனேஷியா விசுவாச பிரமாணம் அப்படிலாம் இருக்குது. அந்த விசுவாச பிரமாணம் அந்த தலைவர்கள் தங்களுடைய தலைவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுக்குள்ளே அவர்கள் தங்களை வைத்து கொண்டார்கள். அவ்வளோதான். ஆகவே மக்கள் விசுவாச பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக அப்படியே நின்று போயினர். they became creed bound. மனித பாரம்பரியங்கள் என்னும் சங்கிலிகளை முழுமையாய் உடைத்தெறிய அவர்கள் தவறி போனதால் அதே பாரம்பரியங்கள் இரண்டு காலம் நெடுகிலும் பற்பல இடங்களில் பரவ ஆரம்பித்து விட்டது. சரிங்களா?
சத்தியத்தை கொண்டு வந்தாங்க ஆண்டவர் சீர்திருத்தவாதிகள் மூலம். ஆனால் ஜனங்கள் முழுசா சத்தியத்தை பின்பற்றவில்லை. சீர்திருத்தம் இன்னும் முடிவடையவில்லை என்பது உங்களுக்கு புரிகிறதா அன்பான தேவப்பிள்ளைகளே? அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீதிமான்களின் பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கார பாருங்களேன். தேவன் ஒரு மனிதனை நடத்துகிறார் என்றால் அவன் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பான், கற்றுக்கிட்டே இருப்பான். தேவன் அவனை நடத்தவில்லை என்ற நிலைக்கு அவன் வருவதே இல்லை. ஆண்டவர் கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதனால தான் பைபிளில் படிக்கிறோம் பாருங்கள். தேவன் ஒரு மனிதனை எப்படி நடத்துவார்ன்றது நீதிமொழி 4:18 படிக்கிறோம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு படிக்கிறோம். பார்த்தீங்களா? சூரியன் தொடங்கும் பொழுது சின்னதாக விடிய காலம் 4 மணிக்கு தொடங்கும். போக அப்படியே பெரிதாகி 12 மணி 1 மணி பகல் நடுப்பகல் வரும்பொழுது உச்சத்தில் பிரகாசிக்கும், கடும் வெயில் அடிக்கும். அதே போல தான் ஒரு மனிதனை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தில் நடத்துவார். இது வரைக்கும் நுனிப்புள் மேய்ந்து கொண்டிருந்த நாம் இங்கு வந்ததால், இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டதால், இப்போ இது வரைக்கும் பாருங்கள், இது வரைக்கும் படிக்காத பாடங்களை நாம் படித்து வருகிறோம் என்பது நிச்சயம். கற்றுக்கொள்வது என்பது நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தொடரும் காரியம். அது மட்டுமல்ல, நாம் பரலோகம் செல்லும்போது ரட்சிப்பின் அறிவியலை, சயின்ஸ் ஆஃப் சால்வேஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம்? நித்தியமாக கற்றுக்கொண்டே தான் இருக்க போகிறோம். சரிங்களா? எனக்கு எல்லாம் தெரியும், பைபிளை திறக்கும் பொழுது எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலையோடு படிக்கக்கூடாது. அந்த நிலைக்கு நான் வரவே முடியாது. அப்படி சொன்னாலும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாலும், அது பெருமையின் வெளிப்பாடாகத்தான் இருக்கும். அன்பான தேவப்பிள்ளைகளே, சீர்திருத்தவாதிகளை பின்பற்றின மக்கள் விசுவாச பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களான பொழுது, அந்த கிரீடுக்கு உட்பட்டவர்களாக மாறின பொழுது, எங்கள் தலைவர்கள் போதித்ததற்கு மேலாக அல்லது அவர்கள் போதியாத எதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்ற தீர்மானத்திற்கு வந்தனர். அப்போ என்னாச்சு? லூத்தரை பின்பற்றினவர்கள், அவர்கள் சொல்லிக் கொடுத்தது அவ்வளோதான், விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் அப்படி நின்ட்டாங்க. லூத்தரன்கள் என்று அவர்கள் தங்களை அழைத்து கொண்டார்கள். ஜான் கால்வின், அவரை பின்பற்றினவர்கள் கால்வினிஸ்ட்ஸ். அவர் மூலமாக வந்த சபை தான் பிரிஸ்பிட்டேரியன் சர்ச்னு சொல்லுவாங்க, முப்பர் ஆளுகை சபைன்னு சொல்லுவாங்க. கால்வினை பின்பற்றினவர்கள் கால்வினிஸ்ட்ஸ். ஜான் வெஸ்லி இங்கிலாந்தில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தவர். அப்போ ஜான் வெஸ்லி பின்பற்றினவர்கள் வெஸ்லியன்ஸ் அல்லது மெத்தடிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெத்தடிஸ்ட்டுகள். இப்படி அந்தந்த தலைவர் பின்னே போன ஜனங்கள் அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதோடு நின்றுட்டாங்க. அவர்கள் அதற்கு மேல் வேதாகமத்தை ஆராயவில்லை. அன்பானவர்களே, பைபிள் சொல்லுது, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. எபேசியர் 5:23. கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர், அவரையே நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். உண்மைதானே? மனிதர்களை அல்ல. அப்போ ஆண்டு என்ன செய்கிறாரு? ஒரு அவசியத்தை அறிந்திருந்த தேவன், அது என்ன அவசியம்? மீதமான சபை ஒன்று அவசியம் என்று கண்டார். God saw the necessity of raising up the remnant church. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தின்படி ஒரு மீதமான சபை எழுப்புவது பரலோகத்தின் நோக்கமாய் இருந்தது. அந்த சபைக்கான தெய்வீக நோக்கம் ஏசாயா 58:12 இருக்கு பாருங்களேன். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அப்போ அதாவது ஆண்டு என்ன சொல்றாரு? எனக்கென்று ஒரு ஜனத்தை நான் ஏற்படுத்த போகிறேன், அவர்கள் திறப்பானதை அடைப்பார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். திறப்பு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பிரீச் அப்படின்னு இருக்கும். பிரீச், BREACH. திறப்பு என்றால் உடைப்பு, இடைவெளி, துவாரம் என்றெல்லாம் பொருள். பார்த்தீங்களா? அப்போ திறப்பு எங்கே உள்ளது? தேவனுடைய பரிசுத்த கட்டளைகளில் திறப்பு ஏற்பட்டுள்ளது.
உலகில் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் 9 கட்டளைகளை பின்பற்ற தீவிரமாக இருக்கும் பொழுது ஒரே ஒரு கட்டளையில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. பாருங்களேன், இந்த படத்தில் பாருங்கள், எந்த கட்டளையில் ஒரு சிதறல் உடைஞ்ச ஒரு நொறுங்கல் தெரிகிறதுன்னா 4வது கட்டளையில். சரிதானே? அது 4ஆம் கட்டளை, உடைக்கப்பட்ட கட்டளை, திறப்பு விரிசல் கண்ட கட்டளை 4ஆம் கட்டளையே ஆகும். அந்த 4ஆம் கட்டளை என்ன கட்டளை? யாத்திராமம் 20:8 படிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 10 கட்டளைகளில் அந்த ஒரு கட்டளை மட்டும்தாங்க நினைப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. வேறு எந்த கட்டளையும் சொல்லல். பார்த்தீங்களா? மற்ற இடத்தெல்லாம் செய்யாதிருப்பாய் அப்படி தான் ஆண்டவர் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். இங்கே தான் நினைப்பாயாக. ஏன்? எல்லாரும் மெய்யான ஓய்வு நாளை, தேவன் தந்த ஓய்வு நாளை, பைபிள் ஓய்வு நாளை, பரிசுத்த ஓய்வு நாளை, பரலோகம் தந்த ஓய்வு நாளை மறந்து விடுவார்கள் அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் நினைப்பாயாக என்று சொன்னார். அன்பானவர்களே, திறப்பு என்பது 4ஆம் கட்டளையில் தானா? ஏதோ நான் கதை விடுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தேவனே தம் திருவாய் மலர்ந்து சொல்கிறதை ஏசாயா 58:12 படித்தோம். திறப்பானதை அடைக்கிறவன். 13-14 வசனங்களை பாருங்கள். சரி, 12ஆம் வசனத்தை திரும்ப படிக்கலாமா? 12ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். வாசிக்கிறோம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். அடுத்த 2 வசனங்களை நம்ம படிக்கலாமா? பாருங்க. என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளில், பார்த்தீங்கன்னா திறப்பை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார், என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், ஆண்டவர் நிபந்தனை வைக்கிறார். இதுதான் திறப்பு கண்ட, விரிசல் கண்ட, உடைக்கப்பட்ட கட்டளை. அதை மகிமையாக எண்ணுவாயானால், ஆசரிப்பாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பார்த்தீங்களா? உடைக்கப்பட்ட கட்டளையை என் பரிசுத்த ஓய்வு நாளை, நீங்கள் பைபிளில் பாருங்கள், எங்கெல்லாம் ஓய்வு நாள் வருதோ அங்கே இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தை சேர்ந்தே வரும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக படித்தோம்ல. என் பரிசுத்த ஓய்வு நாளில், பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளில் 13ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாளை அப்படிலாம் வாசிக்கிறோம். ஆக இந்த வசனப்படி பார்த்தால், இந்த 3 வசனங்களிலும் 12, 13, 14ஆம் வசனங்களில் பார்த்தால் உடைக்கப்பட்ட கட்டளை 4ஆம் கட்டளை தான் என்பது உறுதியாகிறது அல்லவா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள், ஆண்டுடைய கட்டளை தாங்க காலங்காலமாக இருக்குது, தலைமுறை தலைமுறையாக இருக்குது. அவருடைய கட்டளைகள் என்றைக்கும் ஒளியவே ஒழியாது. சங்கீதம் 111, 7, 8. அன்பான தேவ பிள்ளைகளே, அதில் தான் திறப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேவன் திறப்பான அந்த கட்டளையை, உடைக்கப்பட்ட அந்த கட்டளையை சீராக்கும் ஒரு கூட்டத்தை தேடினார். உடைக்கப்பட்ட அந்த கட்டளையை நெறிப்படுத்தும் ஒரு கூட்டத்தை தேடினார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ பார்த்தோம், சீர்திருத்தம் திடீரென ஸ்தம்பித்து நின்றது. ஜனங்கள் அப்படியே அந்த சீர்திருத்தவாதிகள் பின்பற்றி அப்படியே ஒவ்வொரு சபையாயிட்டாங்க. அதுக்கு மேலே யாரும் சத்தியத்தை ஆராயலை. சீர்திருத்தம் நின்றுச்சு. அப்போ ஆண்டு நினைச்சார், 19ஆம் நூற்றாண்டில், 2 காலத்துக்கு அப்புறம் 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஒரு மாபெரும் எழுப்புதலை ஆண்டவர் கொண்டு வந்தார். அந்த எழுப்புதல் ஏற்பட்டது. அதன் விளைவாக வருகையின் இயக்கம் வட அமெரிக்காவில் உதயமானது. செகண்ட் அட்வென்ட் மூமெண்ட், ரிலிஜியஸ் அவேக்கனிங், ஆன்மீக எழுப்புதல் உண்டாயிற்று. நீங்கள் சரித்திரத்தில் படித்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்களா, மார்ட்டின் லூத்தர் காலத்தில், ஜான் வெஸ்லி காலத்தில்,
ஒவ்வொரு காலத்திலையும் எழுப்புதல் உண்டாயிற்று. அப்போது 19ஆம் நூற்றாண்டின் மத்தியிலையும் ஒரு பயங்கரமான எழுப்புதல். மார்ட்டின் லூத்தர் காலத்தில் 16ஆம் நூற்றாண்டு, 16 நூற்றாண்டு. ஜான் வெஸ்லி காலத்தில் 18ஆம் நூற்றாண்டு. 19ஆம் நூற்றாண்டு பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் வருகையின் இயக்கம், மாபெரும் எழுப்புதல் வட அமெரிக்காவில் உதயமானது. என்ன செஞ்சாங்க? தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் புத்தகங்களை தீவிரமாக ஆராய்ந்தார்கள். பெரியமான தேவ பிள்ளைகளே, அந்த 2ஆம் வருகை இயக்கம் எழுப்புதலாக வெளிவந்து தீர்க்க தரிசனங்கள் ஆராயப்பட்டன. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். அந்த காலத்தில் ஒரு சார்ட் உருவாக்கினாங்க, தீர்க்க தரிசன அட்டவணை ஒன்று உருவாக்கினார்கள். தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகங்களின் அடிப்படையில் என்ன நடந்துச்சு நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நம் கடைசி தலைமுறை, கடைசி திருச்சபையின் காலத்தில் இருக்கிறோம். லவோதிக்கியா சபையின் காலம், இன்னொரு சபை கிடையாது. வெளிப்படுத்தல 7 சபைகள் தான், 8வது சபை இல்லை. கடைசி திருச்சபையின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் கடைசி தலைமுறைக்கு கடைசி திருச்சபையின் மூலமாக கடைசி தூதை கொடுக்க போகிறார். கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த மீதமான சபையை ஆண்டவர் எழுப்பினார். அது எப்படி எழும்பியது, அது சொல்ல வேண்டிய செய்தி என்ன, நம்ம அடுத்த வாரத்தில் படிக்க போகிறோம். கடைசி தலைமுறையும் கடைசி திருச்சபையும் கடைசி தூதும் என்று நாம் என்ன செய்ய போகிறோம்? 2ஆம் பாகம் செய்தியை படித்து நாம் இந்த தொடரை அக்கினியின் கீழ் விசுவாசம், ஃபெய்த் அண்டர் ஃபயர் என்ற தொடரை நிறைவு செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? இந்த சத்தியங்களை மற்றவர்களுக்கு பகிர்வோம் என்று தீர்மானிப்போமா? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உம்முடைய மகத்தான சத்தியங்களுக்காக கோடா கோடி நன்றி தகப்பனே. மகா மேன்மையான சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. சத்திய ஆவியினர் மூலமாக எங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து அதுபடி நடக்கவும் அநேகரோடு பிறரோடு பகிரவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த விடுதலையாக்கும் சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆண்டவர் எங்களை உம்மை போல் இயேசுராஜா மாற்றும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.